பேர் ஸ்ரீதர். நான் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் வேளாண் அறிவியல் மையத்தில் பண்ணை மேலாளராக இருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து நெல் சாகுபடி பண்ணுறது ADT 54 அப்படின்னு இது பார்த்திங்கன்னா சம்பாப்பட்டம். இது பார்த்திங்கன்னா நம்ம நெல் வந்து இங்கே வருடம் வந்து பாரம்பரிய நெல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய ரகங்கள் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ண புதிய ரகங்கள்லாம் வந்து விவசாயிகள் பரவலாக்கம் பண்ணுறதுக்காக நம்ம போட்டு விவசாயிகளுக்கு காமிப்போம். ஸோ வர விவசாயிகள் வந்து பார்த்து அதை பற்றி கடைபிடிச்சிப்பாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா திரும்பிய முறை நெல் சாகுபடி SRA சொல்லுவாங்களா, அந்த முறையில் தான் வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாகுபடி பண்ணும்போது இங்கே நம்ம மையத்துக்கு வர விவசாயிகள்லாம் இந்த நெல் சாகுபடி முறைகளை பயன்படுத்தி பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு முடிந்தளவு வந்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிர்த்து இயற்கை முறையில் வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதே மாதிரி அதுக்கான பயிற்சிகள்லாம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் விவசாயிகளுக்கு வந்து. பூச்சிக்கொல்லி மருந்து குறைந்தளவு பயன்படுத்தி எப்படி அதிகப்படியான மகசூல் எடுக்கிறது அப்படின்றது அதுக்கான பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம மையத்துலேயும் சாகுபடி திடல் போட்டு விவசாயிகளுக்கு பயிற்சியை கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக. கரூர் மாவட்டம் வேளாண் அறிவியல் மையத்தில் பண்ணை மேலாளராக இருந்துகிட்ருக்கேன். ஸோ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சாகுபடி திடல். இது பார்த்திங்கன்னா 25 சென்டில் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு இது ஸ்பேசிங் பார்த்திங்கன்னா இடைவெளி வந்துட்டு வருஷம் வந்துட்டு 10 அடியும், செடிக்கு செடி வந்து 5 அடியும். எதுக்காக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து இடையில பார்த்திங்கன்னா நிறைய புல் வந்து நிறையா வந்துடுது. ஸோ களைகள்லாம் நிறையா வந்துடுது. அதனால் பார்த்திங்கன்னா டிராக்டர், பவர் டில்லர், மினி டிராக்டர் இது மாதிரி வச்சு வந்து இடையில வந்து களைகளை கட்டுப்படுத்திக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக அந்த இவ்வளோ இடைவெளி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெரைட்டி செங்காம்பு பண்ணியிருக்கோம். நல்லா அவங்க கட் பண்ணாலே வாசனை நல்லா வந்துடும். ஸோ வாசனை நல்லா வந்துட்டுருக்கோம். தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் தான். முழுக்க சொட்டு நீர் பாசனத்தில் தான் வந்து விடுறோம். இந்த பூச்சிகள் நோய்கள் தாக்குது வந்து மிக மிக குறைவானது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் பூச்சிகள் இருந்ததுனால சில்லிட்ஸ் அது மாதிரி இருந்துகிட்ருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் கொட்டை கரைசல் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து வேறு எந்த பூச்சி நோய்களுக்கும் வர்றதில்ல. நோய்கள் வந்துட்டு அதிகப்படியாக எந்த நோய் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இலையெல்லாம் பார்த்தாலே தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துகிட்ருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு பயிற்சியும் இது மூலமாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக வந்துட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காய்கறிகளுக்கும் வந்துட்டு பயிர்களுக்கும் சாகுபடி பண்ணுறதுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பேர் ஸ்ரீதர். கரூர் மாவட்டம் வேளாண் அறிவியல் மையத்தில் பண்ணை மேலாளராக இருந்துகிட்ருக்கேன். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்பு. ஸோ தேனீயில் பார்த்திங்கன்னா 5 வகையான தேனீகள் இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்திய தேன், இன்னொன்று இத்தாலிய தேன், மலைத்தேன், கொம்பு தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுக்கல்லாத தேன் சொல்லிட்டு. ஸோ முன்னாடி நான் சொன்ன 4 வகையும் வந்துட்டு கொட்டும். ஸோ கடைசியாக சொன்ன 5ஆவது வகை கொடுக்கல்லாத தேன் சொன்னீங்களா, அது வந்து கொட்டாது. அதுதான் வந்துட்டு இன்னொரு பேர் கொசு தேன்னு சொல்கிறது. அப்புறமா நான் முன்னாடி சொன்ன 5 தேனீக்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 வகையான தேனீகள், அதாவது இத்தாலிய தேனும் இந்திய தேனும் நம்ம பெட்டிங்களை வச்சு வளர்க்க முடியும். மலைத்தேனும் கொம்பு தேனும் வந்துட்டு பெட்டிங்களை வச்சு வளர்க்க முடியாது. என்ன காரணம்னா அடிக்கடி இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு நிலையாக ஒரு இடத்துல கூடு கட்டி வாழாது. ஸோ கொஞ்ச நாள் ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இடத்த மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி இடத்த மாற்றிட்டே இருக்கிறதுனால அதை வந்து கூட்டி பெட்டிங்களில் வச்சு வளர்க்க முடியாது நம்மளால். ஸோ இந்த இந்திய தேனும் இத்தாலிய தேன் பார்த்திங்கன்னா பெட்டியில் வச்சு வளர்க்கலாம். ஸோ நமக்கு கூட மனிதர்களுக்கு கூட நல்லா அடாப்ட் ஆகிடும், பழகிடும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து தேன் எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அடுக்கு தேன்னு சொல்கிறது. இந்த இந்திய தேன் இத்தாலிய தேன் வந்துட்டு ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு தேன் சொல்கிறது. அடுக்காக இருக்கும் அதோட அறைகள் வந்துட்டு. ஸோ இதுதான் இதோட செல்லோட வடிவம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அருங்கோண வடிவம் இருக்கும். அதாவது இந்திய தேன், இத்தாலிய தேன், மலைத்தேன், கொம்பு தேன் 4க்குமே பார்த்திங்கன்னா அருங்கோண வடிவம். ஸோ கடைசியாக சொன்னோம் இல்லைங்களா கொசு தேன் அல்லது கொடுக்கலாத தேன் சொல்லிட்டு, அதுக்கு பாட்டடுகன்னு சொல்லுவோம். அதாவது மண் பானை இருக்கு இல்லைங்களா, மண் பானையில் தேன் சேமித்து வச்சா எப்படி இருக்கும் அந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துருக்கும். அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லா தேனீகளும் இனிப்பு சுவையாக இருக்கும். அந்த கொசு தேன் மட்டும் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்துகிட்ருக்கும். ஸோ மெடிசனல் வேல்யூ வந்து அதிகம் உள்ளது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொசு தேன் தான். பார்த்திங்கன்னா இந்த இந்திய தேன் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 8 கிலோ வரைக்கும் தேன் எடுக்கலாம் ஒரு பெட்டியில் இருந்துட்டு. இத்தாலிய தேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 25 கிலோ வரைக்கும் தேன் எடுக்க முடியும். ஸோ இதனால் அந்த காரணத்துக்காக தான் இம்போர்ட் பண்ணி அதை வந்துட்டு வளர்த்துட்ருக்கோம். நம்ம இந்திய தேன் பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறது வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இந்திய தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிளைமேட், அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா கிளைமேட்டுக்கும், அதாவது ரொம்ப கூலான இடமா இருந்தாலும் சரி, இல்லை அதிகமான ஹாட்டான பிளேஸாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆகி வளர்கிறது வந்துட்டு இந்த இந்திய தேன். ஸோ இது வந்து தேன் பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த அளவு தான் கொடுக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 8 கிலோ. ஆனால் பார்த்திங்கன்னா பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகமானது.
இத்தாலிய தேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ், பூச்சி மற்றும் நோய்களுக்கு வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ், ஈஸியாக வந்து பூச்சி மற்றும் நோய்கள் வந்துட்டு தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் 2 சேம்பர் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரூட் சேம்பர், மேலே பார்த்தீங்கன்னா சூப்பர் சேம்பர். இதுதான் வந்து தேன் அடை. பார்த்தீங்கன்னா தேன் கட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேன் கட்டிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து பூச்சிங்கெல்லாம் வேலைக்கார தேனீகள்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கூடு பார்த்திங்கன்னா மேலே ஒயிட் கலரில் இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கட்டிட்டு கூடு தேன் கட்ட ஆரம்பிச்சிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரேம் இருக்கும். ஸோ மேலே வந்து 5 ஃப்ரேம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பரில் வந்து 5 ஃப்ரேமும், ப்ரூடில் வந்துட்டு 6 ஃப்ரேமும் இருக்கும். ஸோ சூப்பரில் வந்து மேலே தேன் கட்டுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் இடைவெளி கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அதனால் 5 ஃப்ரேம் மட்டும் இதில் ஃபிக்ஸ் ஆகிறது மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா தேனியோட புழு, இதில் பார்த்தீங்கன்னா தேனியோட புழு, பூண்டு புழு, முட்டைகள் எல்லாமே இருந்துகிட்டு இதில் வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து ப்ரூட் ஃப்ரேம்னு சொல்கிறது. இந்த சேம்பர் வந்து ப்ரூட் சேம்பர்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூண்டு புழுவாக இருக்குது. இதெல்லாம் கூண்டு புழுவானது. இதில் பார்த்தீங்கன்னா முட்டைகள், புழு எல்லாமே இருந்துகிட்டு எல்லா ஸ்டேஜஸும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ராணி மட்டும்தான் இருக்கும். ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி தான் இருப்பாங்க. ஸோ வேலைக்கார தேனீகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90%, ஸோ 10% தான் வந்துட்டு ஆண் தேனீகள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே கூட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் செய்கிறது பார்த்திங்கன்னா வேலைக்கார தேனீகள் தான். ஸோ ஆண் தேனீகள் வந்து இனச்சேர்க்கைக்கு பயன்படுறதுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண், அதாவது குயின் தேனி, ராணின்னு சொல்கிறது முட்டையிடுறது. ஸோ அது வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா இனச்சேர்க்கைக்கு ஒரே ஒரு முறை போயிட்டு வரும் அதை வாழ்நாளில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து முட்டையிடுறது தான் அதோட வேலை. ஸோ அது ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். வேலைக்கார தேனீகள் வந்துட்டு 45 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண் தேனீக்களை வந்துட்டு 90 நாட்கள் வரைக்கும் அதோட ஆயுட்காலம் இருந்துகிட்டு இருக்கும். ஆண் தேனீக்கள் வந்துட்டு கொட்டாது, வேலைக்கார தேனீக்கள் மட்டும்தான் கொட்டும். அதே மாதிரி வந்துட்டு ராணி தேனீக்களும் கொட்டாது. இது எல்லாமே புழு. இந்த இடத்துல காமிச்சிருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே புழு உள்ளே இருந்துகிட்ருக்கு. இது எல்லாமே கூண்டு புழுவானது. ஸோ மூடி போட்டிருக்கிறது எல்லாமே கூண்டு புழுவாக இருக்குது. ஓப்பன் ஆகிருக்குது உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா புழு தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ புழு வந்து கூண்டு புழுவாக மாறும். கூண்டு புழு வந்துட்டு முதிர்ச்சி அடைந்து புழுவாக மாறிடும். அதே மாதிரி முட்டைகள் உள்ளே பார்த்திங்கன்னா முட்டைகள் இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா முட்டைகள் இருக்குது. அப்படியே அரிசி போல தெரியும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு. அது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா முட்டைகள். இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளானது தான். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பாட்டம் போட க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூச்சிகள் வந்து முழுமையாக இருக்கிறது மாதிரி வந்து பார்த்துக்கணும். நம்ம வந்து பூச்சிகள் முழுமையாக இருந்தால் தான் அந்த பூச்சிகள் நோய்கள் பூச்சிகள் அது வந்துட்டு வராது. இது மாதிரி சப்போஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா இதில் வந்து ஒட்ட வச்சிடணும். ஸோ ஒட்ட வச்சுட்டு இப்படியே உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா கட்டிடும்.